இன்னைக்கு ஒரு புணர்ச்சி விதியை பற்றி பார்க்கலாம். வெஞ்சினம் புணர்ச்சி விதி தருக. ஓகேங்களா? இந்த வெஞ்சினத்துக்கு இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா என்னன்னு எழுதுவோம்? நம்ம பண்பு தொகை அப்படின்னு எழுதிட்டு போயிடுவோம் இல்லையா? இதுக்கு புணர்ச்சி விதி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரிப்போம் பாருங்க. வெம்மை கூட்டல் சினம் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? இதுதான் வெஞ்சினத்தை பிரிப்போம். ஓகே, இதுக்கான ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈறுபோதல். ஈறுபோதல்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது, கெட்டுடும். சரிங்களா? மை விகுதி கெட்டது. ஈறுபோதல்னா நீ தான் நிலைமொழின்னு சொல்லியிருக்கேன், இது வருமொழின்னு சொல்லியிருக்கேன். நிலைமொழியோட ஈறு கடைசி எழுத்திருக்கு இல்லையா, அந்த மை கெட்டுடும். அதுதான் ஃபர்ஸ்ட் விதி. அப்படி கெட்டுட்டுனா அது என்னவா மாறும்? வெம் கூட்டல் சினம் அப்படின்னு மாறும் இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன விதினா முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி முன்னின்ற மெய் என்ன இருக்குங்க? இம் இருக்கு இல்லையா? அந்த இம்மு என்னவா மாறும்? அதுக்கான இனத்துக்கான அதாவது வெம் கூட்டல் சினம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? முன்னின்ற மெய்த்திருதல் என்ற விதிப்படி இம்மானது இஞ்சாக மாறுகிறது. அப்போ என்னன்னு கிடைச்சிடும்? சேர்த்து எழுதுங்க, வெஞ்சினம். ஓகேவா? இதுதான் இந்த விதிகள். 2 விதி முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஈறுபோதல், அடுத்தது முன்னின்ற மெய்த்திரிதல். சரிங்களா? அடுத்த புணர்ச்சி விதியில பார்க்கலாம். தேங்க்யூ.